தமிழ்நாடு முதலீடுகள் செயலாக்க மாநாடு சென்னை கிண்டியில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் கண்ணன். கண்ணன், விவரம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு முதலீடுகள் செயலாக்க மாநாடு சென்னை கிண்டியில் நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு அரசானது முதலீடுகளை ஈர்ப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக கூற வேண்டும் என்றால் முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் ஒவ்வொரு மண்டல வாரியாக முதலீட்டாளர்கள் மாநாடு என்று பல்வேறு நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசானது எடுத்து வருகிறது. அதன்படி கடந்த 5 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட முதலீடுகள் தொடர்பான முதலீடுகள் செயலாக்க மாநாடு இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் தற்போது கிண்டியில் நடைபெற்று வருகிறது. இந்த முதலீடுகள் செயலாக்க மாநாட்டில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மொத்தம் 71 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட உள்ளார். மேலும் 52 தொழில் நிறுவனங்களின் திட்டங்களையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார். மேலும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் 2 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களானது கையெழுத்தாக உள்ளது. இந்த முதலீடுகள் மாநாட்டை பொறுத்தவரையில் 2021ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை 1179 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் சுமார் 12 லட்சம் கோடி அளவிற்கு முதலீடுகளானது ஈர்க்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சுமார் 36 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்துள்ளது. இதுவரை சுமார் 867 ஒப்பந்தங்களானது செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இன்று மற்றும் சுமார் 74,000 கோடி மதிப்பிலான 71 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட உள்ளது. மேலும் 52 திட்டங்களானது திறக்கப்பட உள்ளது. இதன் மூலம் சுமார் 101.48 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன்படி பார்த்தோம் என்றால் கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தொடர்பான முதலீடுகள் செயலாக்க மாநாடானது தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி கண்ணன். Strengthened a true single-stop solution, one that shoulders end-to-end facilitation of every project. Through ENIA and BizBuddy, investors and existing enterprises receive real-time support, backed by a transparent auto-escalation framework. This transformation is not the work of one department alone. It is the outcome of a government that moves as one, where land, power, water, skills, housing, transport, health, and finance align behind a single objective. Every department becomes an enabler. Every file becomes a commitment. Every clearance becomes a promise. This is not just administration. This is the architecture of long-term prosperity. In less than a decade, Tamil Nadu has evolved beyond approvals into sustained acceleration. What once felt procedural now feels purposeful. When our policies speak the language of the world, when our infrastructure stands shoulder to shoulder with global benchmarks, when our talent perform on the world's biggest stages, the narrative shifts. Across boardrooms, borders, and continents, one name rises. We are not preparing to compete. Tamil Nadu, prepared to lead. Ladies and gentlemen, what we've just witnessed is not mere aspiration. It is execution in motion. It's policy translated into projects. It's momentum backed by measurable progress. Tamil Nadu is not waiting for the future. We are building it. தமிழ்நாடு முதலீடுகள் செயலாக்க மாநாடு சென்னை கிண்டியில் நடைபெற்று வருகிறது. இதில் பல்வேறு புதிய முதலீட்டு திட்டங்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டுகிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.